வணக்கம். இன்றைய முதன்மை செய்திகள். புரவி புயல் இலங்கையில் கரையை கடந்துள்ள நிலையில் பாம்பன் அருகே வெள்ளிக்கிழமை கரையை கடக்கிறது. புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் விவசாயிகள் உற்சாகம். டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியிலும் போராட்டம். துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பாக வாழைத்தாருடன் அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 37,119 உயர்வு. இனி விரிவான செய்திகள். புரவி புயல் காரணமாக புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நகர மற்றும் கிராம பகுதியில் தற்போது மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இலங்கையில் புரவி புயல் கரையை கடந்துள்ள நிலையில் பாம்பன் பகுதியில் பலத்த காற்றுடன் தற்போது மழை பெய்து வருகிறது. புரவி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது. தொடர்ந்து புதுச்சேரியில் தற்போது வரை மழை விட்டு பெய்து வருகின்றது. குறிப்பாக நகர பகுதிகளான அண்ணா சாலை, உப்பளம், முத்தியால்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் மற்றும் கிராம பகுதிகளான வீராம்பட்டினம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்து வருகின்றது. புதுச்சேரியில் நேற்று ஒரே நாளில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆளுநர் மாளிகை அருகே கொட்டும் மழையில் ஏர்கலப்பை, நெற்கதிர், வாழைத்தாருடன் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாவை திரும்ப பெற கோரி பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்தியும் தாக்குதல் நடத்தி வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும் உடனடியாக வேளாண் சட்ட மசோதாவை திரும்ப பெற கோரி டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை அருகே அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலை முதல் பெய்து வரும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஏர்கலப்பை, கதிர் அருவாள், நெற்கதிர், வாழைத்தார் மற்றும் கரும்பு உள்ளிட்டவற்றை கையில் ஏந்தியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 37,119 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் 15 நபர்களுக்கும், காரைக்காலில் 14 நபர்களுக்கும், மாஹேயில் 23 நபர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 444 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 36,062 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 613 உயர்ந்துள்ளது. மேலும் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 37,119 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுவை மாநில FL2 மதுபான வியாபாரிகள் சங்கத்தின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சுப்பையா சாலையில் FL2 மதுபான விற்பனையாளர் சங்கத்தின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு அலுவலகத்தினை திறந்து வைத்தார்.
மேலும் இதில் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இரு சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு புகை சான்றிதழ் இணையதளத்தில் வழங்குவதற்கான துவக்க விழா நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளரை சந்தித்து லலிதா கம்ஃபோர்ட் டிரைவிங் நிறுவனர் கிருஷ்ணராஜ் கடந்த 2 ஆண்டு காலமாக தங்கள் நிறுவனம் சார்பில் கார் அலைன்மெண்ட் மற்றும் பல்வேறு சேவைகள் செய்து வருகிறோம். இந்நிலையில் புதிதாக புகை சான்றிதழ் எண்கள் நிறுவனம் சார்பாக இணையதளத்தில் வழங்குவதற்கான துவக்க விழா நாளை நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளதாக கூறினார். மேலும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் மற்றும் போக்குவரத்து துறை சேர்ந்த அதிகாரிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை அதிகாரி உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார். மேலும் அவர் அளித்த பேட்டியின் போது நிறுவனத்தின் மேலாளர் உட்பட பலர் உடனிருந்தனர். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணராஜ், லலிதா கம்ஃபோர்ட் டிரைவோட மேனேஜிங் டைரக்டர் பேசுகிறேன். நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக மல்டி பிராண்ட் கார் டயர்ஸ், அப்புறம் வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு வரோம் 45 ஃபீட் ரோட் வள்ளலார் சாலையில். இப்போது நாங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா புகை சான்றிதழ், அதாவது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் PUC சொல்லுவாங்க, அது எங்கள் ஸ்தாபனத்தில் நாங்கள் நாளைக்கு இனாகரேட் பண்ணுறோம். இதோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் QR கோடோடு வந்துடும் இந்த சர்டிஃபிகேட். ஸோ உங்கள் 2 சக்கர வாகனமாக இருக்கட்டும், 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும், காரு, லாரி, பஸ்ஸு எதாக இருந்தாலும் இந்த சான்றிதழ் புதுச்சேரி RTO ஆஃபீஸ் மூலியமாகவே இந்த உங்களுக்கு ஆன்லைன் பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். இந்த இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸ் 3 வேரியண்ட்டுக்கும் நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது நாங்கள் புதுச்சேரியோட மைய பகுதியில் நாங்கள் தான் இது ஆரம்பிச்சிருக்கோம். இதனால் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இது நல்ல பயன்பெறும்ன்றது நாங்கள் நம்புகிறோம். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் 25 ஆண்டு பழமை வாய்ந்த மரம் சாய்ந்தது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உடனடியாக அகற்றம். கொரோனா ஊரடங்கிற்கு பின்னர் மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி வீதி உலா. திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பசங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்பா. ஹே ஸ்வேதா, எப்படிடா இருக்க? How was your journey? Superb dad. நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? அப்பாங்களுக்கு அவங்க பொண்ணுங்கள தான் ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கு ராம் தங்கமாளிகள் இருந்து ஜுவல்ஸ். என்ன உள்ள வான்னு கூட கூப்பிடல. உங்க அப்பாக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். அவ ஏன் செல்ல பொண்ணு, நீ ஏன் செல்ல பையன், அவ்வளவுதான் வித்தியாசம். தூய்மையான தங்கம் போன்ற உறவுகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை. இது கடலூர் கண்டெடுத்த முத்து. கேவிடெக்ஸ் மணமங்கலப்பட்டு. இது எங்க வீட்டு முதல் பத்திரிக்கை. இது எங்க வீட்டு முதல் பட்டு சேலை. ரொம்ப சந்தோஷம். முகூர்த்த பட்டு மட்டும் இல்லைங்க, மொத்த கல்யாண ஜவுளியும் எங்க பக்கம் கேவிடெக்ஸ்ல தான்.
சொந்த பந்தத்தோட போற மாதிரி மட்டும் இல்லாம சொந்த கடைக்கு போற மாதிரி இருக்கும். ஆசையும் ராசியும் கலந்து நெய்த கல்யாணப்பட்டு கேவி டெக்ஸின் மணமங்களப்பட்டு. உங்கள் கேவி டெக்ஸ் கடலூர், இப்பொழுது பிரம்மாண்டமாய் பாண்டிச்சேரியிலும். ருசிக்க தோணுதே தேவாமிருதம் செக்கு சமையல் எண்ணெய், இல்லங்களில் மங்கையர் விரும்பும் தேவாமிருதம் செக்கெண்ணெய். சுத்தம் செய்யப்பட்ட மூலப்பொருள்களில் இருந்து குறைவான வெப்பநிலையில் எண்ணெய் பிழிந்தெடுக்கப்பட்டு காட்டன் துணி ஃபில்டர் மூலம் எண்ணெய் சுத்தம் செய்யப்படுவதால் திப்பிகள் தூசுக்கள் நீக்கப்படுவதோடு உயிர் சத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது. பிரமாதம். உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் ராஜராஜேஸ்வரி ஆயில் மில் மற்றும் கதிரவன் ரைஸ் மில், பாகூர், புதுச்சேரி. செல் 9080326369 மற்றும் 9894396979. எங்களது கிளை நிறுவனங்கள் எண் 23 மேற்கு வீதி, பாகூர். செல் 99495274. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பாகூர் தொகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட 1500 பேருக்கு புதுவை மாநில தேமுதிக சார்பில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நிவர் புயலால் பல்வேறு சேதங்களை சந்தித்து வந்த நிலையில் மீண்டும் வடகடலில் உருவாகியுள்ள புரவி புயலால் புதுச்சேரியை தொடர்ந்து கனமழை 3 நாட்களாக கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதுவை மாநில தேமுதிக சார்பில் செயலாளர் VPP வேலு தலைமையில் தொடர்ந்து 3 நாட்கள் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் பகுதிகளில் வசிக்கும் சுமார் 1500 பேருக்கு புதுவை மாநில தேமுதிக சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது. மாநில செயலாளர் VPP வேலு வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு உணவினை வழங்கினார். இதில் ஏராளமான தேமுதிக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பட்டனூர் ஊரில் அமைந்துள்ள சர்வசக்தி படைத்த வழிகாட்டும் சாய்பாபாவுக்கு 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் அமைந்துள்ள சர்வசக்தி படைத்த சாய்பாபாவிற்கு 108 மூலிகைகளால் அபிஷேகம். காப்பு பெற்ற 6 அடி உயர கருட கல்லாலான சாய்பாபா ஆலயத்தில் மாதத்தில் முதல் வியாழக்கிழமை முன்னிட்டு பஞ்சகாவியம், மஞ்சள் அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், திருநீரு, பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 12 மணிக்கு ஆரத்தி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சாய்பாபா டிரஸ்ட் ஸ்ரீ சாய் சசி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அப்படின்றதுக்காக தான் இந்த புயல். ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக, ஓம் சாயி நமோ நமக. ஜெய் நாராயண வாசுதேவாய சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். நாராயண வாசுதேவ வலையில வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்க மாட்டேங்குது. நீ தான் சொல்ற 3 வருஷமா நாங்க வலையில வாங்கி கூட. நிரவி புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 25 ஆண்டு கால பழமையான மரம் சாலையில் நடுவே விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
புரவி புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மதியம் முதல் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் கனமழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான SV பட்டேல் சாலையின் ஓரமாக உள்ள 25 ஆண்டு கால பழமையான மரம் ஒன்று இன்று வேரோடு சாய்ந்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பல மணி நேரம் போராடி சாய்ந்து விழுந்த மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மரம் விழும்போது அவ்வழியாக யாரும் வராத காரணத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கிற்கு பின்னர் புதுச்சேரியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற வீதி உலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டது. மேலும் கொரோனா பரவல் காரணமாக தங்கத்தேர் வழிபாடு, அர்ச்சனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் ஊரடங்கிற்கு பின்னர் இன்று ஸ்ரீ மணக்குள விநாயகர் மர தங்கத்தேர் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் இருந்து உற்சவருக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு மர தங்கத்தேரில் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை 4 முனை சந்திப்பில் ஜனநாயக தொழிலாளர் முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை முன்வைத்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் டெல்லியில் கடந்த 26ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரித்து புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி செயலாளர் மகேந்திரன் கண்டன உரையாற்றினார். இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், புதிய ஜனநாயக பொருளாளர் செல்லக்கண்ணு, திருபுவனை தொழிற்பேட்டை தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு கோடிக்கும் மேலான விவசாயிகள் அந்த தெருவில் நின்று போறப்ப அது மட்டும் இல்லாம தண்ணியை பீச் அடிக்கிறது அங்க டெல்லிக்கு இருக்காங்க. டெல்லி சலோ என்ற போராட்டம், டெல்லிக்கு போ, இங்க நியம எஃப்டின்னு சொல்லிட்டு எல்லா தொழிற்சங்க சட்டங்களையும் கேட்டா தொழிலாளர் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு மாத்துறாங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பசங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்பா, ஹே ஸ்வேதா, எப்படிடா இருக்க? How was your journey? சூப்பர் டாட். நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? அப்பாங்களுக்கு அவங்க பொண்ணுங்கள தான் ரொம்ப பிடிக்கும். பொண்ணுக்கு ராம் தங்கமாளிகைல இருந்து ஜுவல்ஸ். என்ன உள்ள வான்னு கூட கூப்பிடல. உங்க அப்பாக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். அவ ஏன் செல்ல பொண்ணு, நீ ஏன் செல்ல பையன், அவ்வளவுதான் வித்தியாசம். தூய்மையான தங்கம் போன்ற உறவுகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை. இது கடலூர் கண்டெடுத்த முத்து. கேவிடெக்ஸ் மணமங்கலப்பட்டு.
இது எங்க வீட்டு முதல் பத்திரிக்கை. இது எங்க வீட்டு முதல் பட்டு சேலை. ரொம்ப சந்தோஷம். முகூர்த்த பட்டு மட்டும் இல்லைங்க, மொத்த கல்யாண ஜவுளியும் எங்க பக்கம் கேவி டெக்ஸ்ல தான். சொந்த பந்தத்தோட போற மாதிரி மட்டும் இல்லாம சொந்த கடைக்கே போற மாதிரி இருக்கும். ஆசையும் ராசியும் கலந்து நெய்த கல்யாணம் பட்டு கேவி டெக்ஸின் மணமங்களப்பட்டு. உங்கள் கேவி டெக்ஸ் கடலூர், இப்பொழுது பிரம்மாண்டமாய் பாண்டிச்சேரியிலும். ருசிக்க தோணுதே தேவாமிருதம் செக்கு சமையல் எண்ணெய். இல்லங்களில் மங்கையர் விரும்பும் தேவாமிருதம் செக்கெண்ணெய். சுத்தம் செய்யப்பட்ட மூலப்பொருள்களில் இருந்து குறைவான வெப்பநிலையில் எண்ணெய் பிழிந்தெடுக்கப்பட்டு காட்டன் துணி ஃபில்டர் மூலம் எண்ணெய் சுத்தம் செய்யப்படுவதால் திப்பிகள் தூசுக்கள் நீக்கப்படுவதோடு உயிர் சத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது. பிரமாதம். உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் ராஜராஜேஸ்வரி ஆயில் மில் மற்றும் கதிரவன் ரைஸ் மில், பாகூர், புதுச்சேரி. செல் 9080326369 மற்றும் 9894396979. எங்களது கிளை நிறுவனங்கள் எண் 23 மேற்கு வீதி, பாகூர். செல் 99495274. செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கதிர்காமம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் கதிர்காமம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான், புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் AV சுப்பிரமணியம், மாநில காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், PCC உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட வட்டார தலைவர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், மகிழா மாணவர் காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஓம் நந்தீஸ்வரைய அன்னதான அறக்கட்டளை சார்பில் கபசுர குடிநீர் மற்றும் மூலிகை சுக்குட்டி போன்றவை வழங்கப்பட்டன. ஓம் நந்தீஸ்வரைய அன்னதான அறக்கட்டளை சார்பில் கொரோனா காலகட்டத்தில் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க கபசுர குடிநீர் தினமும் அதன் நிறுவனர் சிவனடியார் ரவி வழங்கி வந்தார். தற்போது வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் கபசுர குடிநீர் மற்றும் மூலிகைகள் நிறைந்த சுக்குட்டி வழங்கி வருகின்றனர். இவற்றை காலை முதல் சிவனடியார் ரவி பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். தொடர்ந்து 20வது வாரமாக இப்பணியை செய்து வருகின்றனர். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் ஜீவானந்தபுரத்தில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுகாதார நலவழி மையம், லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி இணைந்து டெங்கு தீவிர விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஜீவானந்தபுரத்தில் நடத்தியது. மலேரியா உதவி இயக்குனர் டாக்டர் கணேசன் டெங்கு விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை சுகாதார நலவழி மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சாந்தி கலந்து கொண்டு டெங்கு கொசுக்கள் ஒழிப்பு குறித்து பேசினார். இம்முகாமில் டாக்டர் சாகுல் ஹமீது டெங்கு பற்றிய விழிப்புணர்வு உரையாற்றினார். பின்னர் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி வாசிக்க அனைத்து ஊழியர்களும் உறுதிமொழி ஏற்றனர். கிராமப்புற செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று கொசு உருவாகியுள்ள இடங்களை கண்டறிந்து அப்புறப்படுத்தி மருந்து தெளித்து கொசுக்களை அழித்தனர். மேலும் இப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன.
அகில இந்திய ஆயர் பேரவையின் தலித் பாலிசியை அறிமுகம் செய்ய வலியுறுத்தி பேராயர் இல்லத்தில் குருக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய ஆயர் பேரவையின் தலித் பாலிசியை மக்களுக்கு அறிமுகம் செய்து நிறைவேற்ற வேண்டும். பேராயர் கல்வி நிதியை தலித் மாணவ மாணவிகளுக்கு விகிதசாரா அளவுக்கு ஏற்ப வழங்க வேண்டும். ஆசிரியர் பணி நியமனங்களில் தலித்களுக்கு சதவிகித அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மிஷன் வீதியில் உள்ள பேராயர் இல்லத்தில் குருக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமைதியான முறையில் தங்களின் கோரிக்கை நிறைவேற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் தலித் கிறிஸ்துவ விடுதலை இயக்கத்தில் இருந்து நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த மறை மாவட்டத்தில் உயர் மறை மாவட்டம் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் தொடர்ந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றன. 350 ஆண்டுகளாக இங்கே சாதி கொடுமை நடந்து வருகிறது. ரஜினி கட்சி ஆரம்பிப்பதாக வெளியிட்ட தகவலை அடுத்து புதுச்சேரியில் ரஜினி ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். நடிகர் ரஜினிகாந்த் ஜனவரியில் கட்சி ஆரம்பிப்பது டிசம்பர் 31 கட்சி பெயர் தெரிவிப்பதாகவும் தனது ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். இதனை மாநிலம் முழுவதும் புதுச்சேரி பகுதியிலும் உள்ள ரசிகர்கள் வரவேற்கும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதனையடுத்து அண்ணா சாலை சந்திப்பில் புதுச்சேரி மாநில இணை செயலாளர் காமராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் கொடுத்தும் உற்சாகமாக கொண்டாடினர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புரவி புயல் இலங்கையில் கரையை கடந்துள்ள நிலையில் பாம்பன் அருகே வெள்ளிக்கிழமை கரையை கடக்கிறது. புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையால் விவசாயிகள் உற்சாகம். டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியிலும் போராட்டம். துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பாக வாழைத்தாருடன் அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிப்பு எண்ணிக்கை 37,119 உயர்வு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.